முன்னாடி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயமா இருந்துச்சு. பிகாஸ் இவங்க இந்த எம்எல்ஏ முகேஷ் ஆனந்த் அவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இல்ல அவங்களுக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட் டு சென்னை. ஆனா இப்போ இந்த ஒன் வீக் இந்த ஆன்லைன்ல இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் வரதுனால அவர் மினிஸ்டர் ஒரு டிக்ளேர் பண்ணியாச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. என்ன தெரியுமா, ஏதாவது பொண்ணுங்களை ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சா, அதாவது அட்டாக் வந்திருந்த ஃப்ரம் த பாய்ஸ், நோ ஃப்ரம் த யூ கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் வி வில் டேக் தட் எக்ஸ்டெட் ஸ்ட்ராங் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் whoever it is. ஈவன் ப்ரொமினன்ட் பர்சன் ஆல்சோ நாங்க கட்டாயமா நல்ல ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்து அவங்க சொல்லியாச்சு மினிஸ்டர். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு 7 ஹை ஆபீஷியல்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. அப்போ அதுவும் இந்த ஹேமா கமிட்டி அதெல்லாம் நாங்க ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்தனால I came forward to tell the truth and disclose all the truth, what happened, what I had experienced in this Malayalam film industry.